வழியா நம்ம ஃப்ளோருக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டுக்காக போயிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு பசி பசி பசின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்க. ஒரு வழியா ரொம்ப நேரம் நடந்து சுமை முதல் வழியா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். மேலே போய் நம்ம புஷ் கலிஃபாக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு வந்தோம். இப்போ வந்து டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டுக்காக போயிட்டு இருந்தோம். அது ரொம்ப நேரம் மாலுக்குள்ளே நடந்து தான் புஷ் கலிஃபாக்குள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக வந்து புர்ஜ் கலிஃபா கட்டுறதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருந்தது, பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ என்ன மாதிரி ஸ்டேஜஸ்லலாம் இருந்துச்சு, ஒரு லெவலுக்கான அந்த இதையுமே வந்து இங்கே ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங். நம்ம பார்த்தீங்கன்னா 124th ஃப்ளோருக்கு போகிறோம். லிஃப்ட்டு வந்துட்டுருக்கு மேலேருந்து கீழே. ஸோ இது மேலே போகிறதுக்கு லிட்ரலி ஒரு 60 செகண்ட்ஸ் தாங்க எடுக்குது. 60 செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 124th ஃப்ளோருக்கு போயிடுது. ஸோ இந்த லிஃப்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன், நான் உள்ளே வந்து எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். உள்ளே போனீங்க அப்படின்னா காதெல்லாம் அடைக்கிற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ பவர்ஃபுல் லிஃப்ட்டு. ஸோ இதுதாங்க உள்ள லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே போயிட்டுருக்குது. ஸ்டார்ட் ஆகி பாருங்கள் என்ன மாதிரி லிஃப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போப்பா லிஃப்ட்டை சுற்றி அவ்வளோ எல்லாமே எல்இடி பேனல்ஸுங்க, ஃபுல்லாக எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இதில் புர்ஜ் கலிஃபா பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. போக 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 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோர் மேலே போக போக லிட்ரலி ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸே. பாருங்கள் அப்படியே வந்து அப்படியே ஸ்கை மேலே எர்த்து தாண்டி மேலே போன மாதிரி இருக்குது. அதனால தான் ஃப்ரம் எர்த் டு ஸ்கைன்னு போட்டிருந்தாங்க. இப்போ அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அப்படியே வந்து நம்ம ஸ்கைக்கு போயிட்டோம், இறங்க போகிறோம். இதுதாங்க 124th ஃப்ளோர்.
ஹாய் கைஸ், செம்ம பசியில் வந்து உட்காந்துருக்கோம். இங்கே மெக்டானல்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். உங்கள் பொண்ணு பசி பசி பசின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு மட்டும் காமிக்கிறேன். பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி முக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இது வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கும்ல மகாராஜா சிக்கன் பர்கர். இது வந்து புதுசாக ஏதோ மஷ்ரூம் சிக்கன் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அது வாங்கியிருக்கோம். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் கோக் காம்போ எல்லாம் சேர்த்து ஒரு 72 dirhams வந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்த்து ஓகே, நம்ம ஊர் பட்ஜெட்டுக்கு உள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். அதனால் பரவாயில்ல, இப்போதைக்கு வயிறு நிறச்சிக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனால் பட்ஜெட்டை பற்றி யோசிக்கக்கூடாது. அப்படித்தானே சாப்பிடணும். அப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு எது கணக்கு? சாப்பிடியா சாப்பிடு. சரி சரி, சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்கணும். ஓகே, இங்கே பாருங்க ஐஸ்கிரீம். ஆனால் செம்மையாக இருக்குது கைஸ். நம்ம ஊரில் கூட இந்த டேஸ்ட் இருக்காது. இந்த ஐஸ்கிரீம் வந்து 2 dirham தான். 2 dirham தான், பட் நல்லாவே இருக்குது. குவாலிட்டியும் சரி, குவான்டிட்டியும் சரி. முதல்ல ரொம்ப பசிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் டூரை வந்தோடனே காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது அப்போ காமிக்க முடியல. ஸோ இப்போ நம்ம அந்த ரூம் டூரை பார்த்துடலாம். ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு புர்ஜ் கலீஃபாவுக்கு போகிறதுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டில் வந்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து அந்த டூரை நான் உங்களுக்கு அப்போ காமிக்க முடியல. இப்போ போய் உள்ளே எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். லைட் ஆன் பண்ணுப்பா. ஓகே, எஸ், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், அதுவும் ரேடிசன் ப்ளூ மாதிரியான ஹோட்டலில் இந்த ரூம்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்வின் பெட் இருக்கிற மாதிரி ஒரு ரூமு. ஒரு பெரிய சைஸ் ஒரு டிவி ஒன்று இருக்குது. ஸோ அது எத்தனை இன்ச்சுன்னு தெரியல. அண்ட் 2 சோஃபா போட்டிருந்தாங்க, சிங்கிள் சீட் சோஃபா, அப்புறம் ஒரு சென்டர் டேபிள். அப்படியே அந்த பக்கம் போனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் தான் எங்களோட வெளியில் அவுட் சைட் வியூ வந்து இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அது பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அவர் அவுட் சைட் வியூ. இதுதான் எங்களுக்கு வந்து வெளிப்பக்கம் இருக்கிற வியூ. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டுன்றதுனால உங்களுக்கு அவ்வளோ அதாக தெரியல. டே டைமில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும் இங்கே. இது நாங்கள் வந்து 15th ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ. எல்லாமே வந்து குட்டி குட்டியாக நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது ரூம்லேருந்து பார்க்குற வியூஸ் எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூமில் வந்து இங்கே வந்து ஒரு என்ன வச்சுருக்குறாங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஆனால் காலியாக வச்சுருக்குறாங்க, எதுவுமே லோட் பண்ணல. ஒரு மினி ஃப்ரிட்ஜு. அது போக வந்து காஃபிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்குறாங்க. நம்மளே போட்டு குடிச்சிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா காஃபி பவுடர், சுகர், அப்புறம் எல்லாமே இருக்குது. பால் கூட வச்சுருக்குறாங்க. அது ரெடிமேட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைட் ரோப்ஸ் இருக்குது. இது போக வந்து ஒரு அயனிங் பேட் ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்புறம் மேலே ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போட்டுக்கிறதுக்கான அக்சசரிஸ் எங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கபோர்டில், இந்த கபோர்டில் என்ன வச்சுருக்காங்க, இதில் ஒரு லாக்கர் இருக்குது, ஒரு சேஃப்டி லாக்கர். இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே ஒரு சேஃப்டி லாக்கர் வச்சுருக்குறாங்க, எல்லா இதில் ரூம்ஸ்லேயுமே இருந்து. இது வந்து ஒரு லாண்ட்ரி வைக்கிறதுக்கான ஒரு இடம், லாண்ட்ரி திங்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஹேர் ட்ரையர் ஒன்று இருக்குது. அந்த பிளாக் பவுச்சில் இருக்குது ஒரு ஹேர் ட்ரையர். அப்புறம் ஒரு ஷூ பாலிஷ், அப்புறம் ஒரு சேவிங்க்கான கிட்டு. இது வந்து ஷூ வந்து நம்ம பக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு ராட் கொடுத்துருக்குறாங்க, அது ஹெல்ப்பர். அப்புறம் நம்ம இங்கே வந்து கபோர்ட்ஸ்குள்ளே அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து பாத்ரூம் டூர். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
உள்ளே போகலாம். உள்ளே போயின்னொன்னே பாத்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு க்ளாசெட். அப்புறம் பக்கத்தில் இந்த ஜக்கூசியோட இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து இங்கே நம்ம பாத் ஏரியா. ஸோ இது சும்மா வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்க மாதிரி ஒரு ஏரியாஸ் கொடுத்துருக்குறாங்க. நீ இன்னும் போகலையாடி? ஸோ இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ராடிசன் ப்ளூவோட ரூம். திஸ் இஸ் இட் கைஸ். இந்த ராடிசன் ப்ளூவோட ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 days வந்து இங்கே தங்க போகிறோம். இது தங்கி முடிச்சுட்டு இன்னொரு ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு துபாய் சைடில் ஒரு ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கோம். துபாயோட 2 சைடையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றதுக்காண்டி தான் நம்ம வந்து 2லையுமே ஒரு ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஒரு சைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், நான் சொன்ன மாதிரி சுகி பாப்பாலாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஸ்டே பண்ணதில்லை. அதுக்காக வந்து இந்த ரூம்ஸ் ஒரு 2 நாளும், மீதி இருக்கிற ரூம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு துபாய் சைடில் வந்து ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே மீதியையும் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம அந்த ரூம்ஸ் போய் செக்இன் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்மளோட ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.